ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விரத நாட்கள் பூஜை செய்யும்போது, சாமி கும்பிடும்போதெல்லாம் நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு பூஜை செய்யக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். காய்கறி, பழங்கள், கீரை இதெல்லாம் சைவம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பூஜைலாம் செய்யலாம், விரதம்லாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ மரம், செடி, கொடி இதுக்கெல்லாமும் உயிர் இருக்குது இல்லையா? இதை மட்டும் சாப்பிட்டுட்டு பூஜை செய்யலாமா அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு முதல் பார்த்துடலாம். ஓரறிவு அப்படின்றது மரம், செடி, கொடி அதெல்லாம் தான். அதுக்கு என்ன ஒரு அறிவு மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் அப்படின்றது மட்டும்தான் அதுக்கு இருக்குது. அதனால தான் மரம், செடி, கொடி இதெல்லாம் நம்ம ஓரறிவுன்னு சொல்கிறோம். நத்தை, சங்குக்கு ஈரறிவு இருக்குதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடுதலும் சுவை அதுக்கு தெரியுமா. அதனால் அதுக்கு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு இருக்கான். 3 அறிவு எறும்புக்கு இருக்கான். அதுக்கு தொடுதல், சுவை, முகர்வது அதுக்கு தெரியுமா. அதனால் 3 அறிவு எறும்புக்கு இருக்குது. நண்டு, வண்டுக்கு 4 அறிவுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அதுக்கு பார்க்கறது இருக்குது. அதனால் தொடுதல், சுவை, முகர்வது, பார்ப்பது இது இருக்கிறதுனால நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு இருக்குது. 5 அறிவு இந்த பறவை, கோழி, நாய் இதுக்கெல்லாம் ஆடு மாடுக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது. ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்குறதும் இருக்குது. தொடுதல், சுவை, முகர்வது, பார்ப்பது, கேட்பது. அதனால் இந்த பாலூட்டிகள் எல்லாத்துக்குமே 5 அறிவு இருக்குது. மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குது. ஏன்னா நம்ம பேசுவது, பகுத்து அறியக்கூடிய அறிவு மனிதனுக்கு 6வது அறிவாக இருக்குது. இப்போது மரம், செடி, கொடிக்கெலாம் ஒரு அறிவு, தொடுதல்ன்ற ஒரு அறிவு தான் இருக்குது. அதனால் எடுத்து சாப்பிட்றது மூலமாக அதுக்கு அந்தளவுக்கு நம்ம இப்போது நகம் வெட்டுறோம், முடி வெட்டுறோம், நமக்கு வலிக்கலை இல்லையா? அதே போல் தான் அதுக்கு வலிக்காது. அதனால் பூஜை நேரங்களில் நம்ம இந்த மாதிரி சைவத்தை சாப்பிட்லான்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. கோழி, ஆடுலாம் 5 அறிவு இருக்குது. அதுக்கு வலி இருக்கும். நம்ம அதை வெட்டும்போது அதுக்கு ரத்தம் வரும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம பூஜை காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஷைனிங்காக இருந்தது. அதை நெருப்பில் காமிச்சோன்னா அதில் மெழுகு அப்படியே உருகி வருது. கத்தியில் சுரண்டனோன்னா ஃபுல்லாக மெழுகு வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கினீங்கன்னா ஷைனிங்காக இருந்ததுன்னா கத்தியில் நல்லா சுரண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. லைட்டாக கழுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த மெழுகு ஃபுல்லாக நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.